பாசன திட்ட நாளன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகழ் வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலர் ஐயா முத்து விஸ்வநாதன் அவர்களே, திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபிடி மகாலிங்கம் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளரும் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலருமான கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலர் அண்ணன் பெருந்தளவு மகாலிங்கம் அவர்களே, இனாம் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எல்ஐசி செல்வராஜ் அவர்களே, திருப்பூர் மாநகர செயலர் ரமேஷ் அவர்களே, மாவட்ட கொள்ளையரப்பு செயலர் பரமசிவம் அவர்களே, இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மகளிர் நிர்வாகிகளை, இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சங்கத்தின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் செஞ்சி ரமேஷ் அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, உழவர் உறவுகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நாடு விடுதலை அடைந்த போது மிக கடுமையான உணவு பஞ்சம். இந்த உணவு பஞ்சத்தை போக்குவதற்கு, ஏன்னா உணவு தான் நாட்டில் அனைத்துக்கும் உலகத்தில் உயிர்களுக்கு அனைக்கும் முழுமையானது உணவு. அந்த உணவு பற்றாக்குறை பஞ்சம் ஏற்படும் போது, மக்கள் மடியும் போது, அன்றைக்கு 3 5 திட்டங்கள் தீட்டப்பட்டு நாடு முழுவதும் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி விளையக்கூடிய நிலங்களின் பரப்பளவை அதிகமாக்க வேண்டும் என்று நிதிகள் அதிகமாக ஒதுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த நல்ல மகான் ஐயா கருமரர் காமராஜர் அவர்கள் சாத்தியமில்லாத திட்டங்களை எல்லாம் சாத்தியமாக்கினார். ஐயா நம்ம கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க, மாதிரி வி.கே. பழனிசாமி போன்ற கோஸ்டார் இப்போ என்னன்னு பார்த்துட்டு வான்னு பொரியல் அனுப்புறாங்க. இதே போலதான் கீழ்பவானி திட்டம், எம்ஏ ஈஸ்வரன் கோச்சிட்டு வந்துடுறா, என் பதவி ராஜினாமா பண்ணிக்க. ஐயா உனக்கு 1 ஏக்கர் நிலம் கூட இல்லையே, நீ ஏப்ப அந்த திட்டத்தை வந்து கேட்கிறேன்னு காமராஜர் கேட்கும் போது, எனக்கு 2.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்ல, உனக்கு இங்க 2.5 லட்சம் ஏக்கர் எனக்கு இல்லை, எங்க விவசாயிகளுக்கு இருக்கிற நிலம் என்னோட நிலம் தான், அந்த விவசாயிகளுக்காக தான் கேட்கிறேன், எங்க தொகுதி விவசாயிகள் வேறல நான் கேரளன்னு சொல்லி போட்டு, இந்த மாதிரி அப்பழுக்கற்ற அரசியல்வாதிகள், சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் இருந்த மக்கள் பிரதிநிதிகள் அன்னைக்கு இருந்ததால் இந்த திட்டம் எல்லாம் சாத்தியமானது. இன்னைக்கு ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு கூட நாம் எல்லாம் ஒன்று கூடி போராட வேண்டியது இருக்கிறது. ஒரு கால்வாயை பராமரிக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்கிறது. கால்வாயில வரக்கூடிய தண்ணீரை சட்டப்படி அரசு உத்தரவுப்படி எல்லா விவசாயிகளையும் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் இன்னைக்கு போராட வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்க. ஊழலை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. அன்றைய காலம் இந்தியாவின் மறுமலர்ச்சி காலம். இன்றைய காலம் இந்த நிர்வாகத்திலும் அரசியல்வாதிகளும் சிக்கிக்கொண்டு நாம் மிக கடுமையாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் போராட வேண்டி இருக்கிறது. அன்றைக்கு மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகள் இயங்கினார்கள். இன்றைக்கு இந்த மக்களை சுரண்டி மக்கள் பிரதிநிதிகள் அரசியலமைப்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா அரசியல் கட்சிகளும் இருப்பவர் முழுமையாக தீவிரர்களாக இல்லை, ஒரு சிலர் நல்லவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களை எல்லாம் அணிதிரட்டி நாட்டின் நலனுக்காக இயங்க வேண்டும் என்பதுதான் நம்ம சங்கத்தினுடைய தலையாய நோக்கம். இந்த திட்டத்தை போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு பெரிய அருமை. அதை விட இதுல இன்னொரு அதிசயம், நம்ம சமவெளியில இந்த மாதிரி தரைப்பகுதியில சமமட்ட கால்வாய், சமமட்ட கால்வாய்னா ஏற்றம் இறக்கம் இல்லாம சமமட்டத்துல போறது, அது இங்கிலீஷ்ல காண்டூர்னு சொல்லுவோம். அதனால அதுக்கு பேர் காண்டூர் கால்வாய். சமமட்ட கால்வாய் ஆங்கிலத்துல காண்டூர்னு பேர், அதனால காண்டூர் கால்வாய். நீங்க ஏதாச்சும் காண்டூருங்கிற இடத்துல தொடங்குதோ இல்ல காண்டூர் இடத்துல முடியும்னு நினைச்சுக்காதீங்க. காண்டூர் என்பது ஆங்கில வார்த்தை, அதுக்கு தமிழ்ல அதுக்கு பேரு சமமட்ட கால்வாய். மலை மேல 49 கிலோமீட்டர் சமமட்ட கால்வாய் வெட்டியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம். 9 அணைகள். அந்த அணைகளை போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆறுகளும் மேற்கு நோக்கி பயணிக்கும். தமிழ்நாட்டுக்கான பகுதிகளில் அந்த நீர்பிடி பகுதியில் ஆறுகள் உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும். அங்க ஒரு அணையை கட்டி பின்பக்கத்துல ஒரு டனலை போட்டு எடுத்து அதை அடுத்த சரிவுக்கு வரும். அடுத்த ஆறு உற்பத்தி ஆகிற பகுதிக்கு அங்க ஒரு அணை இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா 6 சரிவுகளை தாண்டி தான் கடைசியில நம்மளுக்கு சர்க்கார் பதிக்கு இந்த தண்ணி வந்து சேருது. போய் பார்க்கும் போதெல்லாம் பிரமிக்கக்கூடியது. இன்னைக்கெல்லாம் ஐயா கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கெல்லாம் இந்த திட்டத்தை சொன்னோம்னா சத்தியமா வரவே மாட்டாங்க. அன்னைக்கு நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டத்தை இன்னும் ஒரு அணையை கட்ட மாட்டேங்கிறான். ஆனா இந்த நிலைமை யோசனை செய்து பாருங்க. ஒரு திட்டம் எப்படி நம்ம வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்துச்சுன்னா, அன்னைக்கு மழை பெஞ்சுன்னா சோளம் போட்டோம், நரிப்பயிர் போட்டோம், கிணறு வெட்டி சால் பறி வச்சு ஏத்த மறைச்சு ஒரு 10 தென்னை மரம் சால்ல இருக்கும்.
ஒரு சிறுசா ஒரு வயல் கட்டி பார்ப்போம், ஒரு நெல் வச்சு பார்ப்போம், இல்லை 2 காய்கறிகளை வச்சிருப்போம், மானாவாரிய பருத்தி போடுறது, இப்படித்தான் இந்த பகுதி இருந்தது. ஆனா இன்னைக்கு காய்கறி பயிர்கள் நிறைய உற்பத்தி செய்யறோம், மக்காச்சோளம் உற்பத்தி செய்யறோம், தென்னை மரங்களை மாறி இருக்குது. அப்படின்னு காரணம், அன்னைக்கு இல்லாத அளவுக்கு இங்க உற்பத்தி பெருகியதற்கு காரணம் நமக்கு கிடைத்த அந்த 30 டிஎம்சி தண்ணி தான். அந்த 30 டிஎம்சி தண்ணி வர்றதுக்கு வெட்டப்பட்ட கால்வாய்கள், கட்டப்பட்ட அணைகள் தான் இன்று வரலாறாக சாட்சியலாக நின்று கொண்டிருக்கிறது. CS சுப்பிரமணியம் கேரளாவோடு அணுக்கமாக பேசுகிறார். கேரளாவில் திட்டத்துக்கு எதிர்ப்பு அன்றைய கட்டமும் இருக்கிறது. நம்மளை நோக்கி வர்ற தண்ணி நாமே அவங்களுக்கு கொடுக்கணும். சி சுப்பிரமணியம் போய் EK நாயனார் கிட்ட பேசி, பட்டம் தாணுபிள்ளை கிட்ட பேசி, இதெல்லாம் நாம 2 பேரும் சகோதரர்கள், நீங்க தண்ணியை கொடுத்தீங்கன்னா விளைந்து காய்கறிகளாக உங்களுக்கு வரும் என்பதை, கேரளா உங்களுக்கு உணவு தேவைக்கு நாங்க உதவி செய்கிறோம், உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் என்பதெல்லாம் எடுத்து பேசி வைச்சு இந்த திட்டம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சிக்கல் எல்லாம் இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையில பிரம்மபுத்திரா சிக்கல் எல்லாம் பாஞ்சிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையில இன்னைக்கு 13 ஆறுகள்ல பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 18 ஆறுகள்ல பிரச்சனை இருக்குது. ஆந்திராவோட பிரச்சனை இருக்கிறது, கர்நாடகாவோடு இருக்குது, கேரளாவோடு அதிகமாக இருக்குது. ஒரே நாடு, நாம எல்லாரும் குடிமக்கள், நாடு பூரா பயணிக்கிறோம். நம்மால் அங்க இருக்காங்க, அவங்களும் இங்க இருக்கிறாங்க. ஒரே பாராளுமன்றம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் தீர்க்க முடியவில்லை என்பதை யோசித்து பாருங்கள். தீர்ப்பதற்கு நேரம் இல்லையா? இருக்குது. மனம் இல்லையா? ஆம், அதுதான் இவர்களுக்கு மனம் இல்லை. ஆந்திராவோடு பேசி நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இவங்க தயாரா இல்ல. ஆந்திரா நமக்கு தெலுங்கங்கை கால்வாயின்னு சொல்லி 1000 கன அடியில தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சென்னை மாநகரத்துக்கு ஆந்திராவில இருந்து தெலுங்கங்கை திட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் ஆந்திரா நமக்கு உதவி செய்யுது. அவ்வளவு தூரம் உதவி செய்யக்கூடிய அந்த ஆந்திராவில் போய் உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனைக்கு தமிழ் அரசு தீர்வு காண்பிருக்குதா? தீர்வு காணவில்லை. கர்நாடகாவுக்கு நமக்கு 7ஆம் பொருத்தம் தான். நாம ஆரம்ப காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு 410 டிஎம்சி கிடைச்சிட்டு இன்னைக்கு 170 டிஎம்சியா குறைஞ்சிருக்க கணக்கு போட்டு பாரு. அப்ப 300 டிஎம்சி தண்ணியை நாம இழந்திருக்கிறோம். இதே அளவு பாசன 20 லட்சம் ஏக்கர் அரிசி விளையக்கூடிய பம்மி சமவெளி பகுதி, அதைத்தான் நம்ம டெல்டான்னு சொல்றோம். இன்னைக்கு இதுக்கு விட 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு கர்நாடகாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்படி அவங்க உருவாக்கி இருக்க கூடாது, சட்டப்படி அவங்க அணைகளை கட்டி இருக்க கூடாது. ஆனாலும் ஒரே நாடு, ஒரே மக்கள் என்ற ஒரு சகோதர பாசத்தின் அடிப்படையில் அன்னைக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்க விட்டார். அதன் விளைவு இன்னைக்கு 300 டிஎம்சி தண்ணி நம்ம பயன்படுத்தணும் குறைஞ்சு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க. காவிரின்னு ஒண்ணு 28 மாவட்டங்களுக்கு பாசனத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படக்கூடியது. அதே போல இன்னைக்கு நம்ம பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் கடும் சிக்கலில் இருக்கிறது. இந்த திட்டம் எதிர்காலத்துல இருக்குமா? அணைகள் இருக்கும், மேல காண்டூர் கால்வாய் இருக்குமா? இருக்கும். கீழே இந்த கால்வாயிலிருந்து நமக்கு தண்ணீர் வருமா என்றால் இனி நம்மளுக்கு சோதனை ஓட்டம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 1 டிஎம்சி தண்ணீர்ல பாஞ்ச விவசாய நிலம் இன்னைக்கு 2 டிஎம்சியில பாஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு பல்வேறு சிக்கல்கள். அதற்கு விவசாயிகளும் காரணம், இதற்கு முன்னாடி இருந்த பாத சபைகளும் காரணம், அதிகாரிகளும் காரணம். இது எல்லாம் பேசினாலே பல்வேறு சிக்கல்கள் உருவாகிறது. ஆனால் அந்த சிக்கலை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் எதிர்ப்புல எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு நாம் ஒன்றும் தேர்தல் அரசியலே வாக்கு வங்கி அரசியல கிடையாது. விவசாய நலனுக்காக இயங்கக்கூடிய ஒரு பாதையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால எந்த ஒரு எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையையும் எதிர்கால நன்மையையும் எடுத்து சொல்லி தொடர்ச்சியாக நாம் PAP திட்டத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது, தீவிரமாக போராட வேண்டி இருக்கிறது. அரசியல் கடந்து, கட்சி கடந்து, ஜாதி கடந்து, மதம் கடந்து உழவர் பெருமக்களையும் பொதுமக்களையும் அமைப்புகளையும் இணைக்க வேண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த கூட்டு முயற்சி இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரே அமைப்பாக நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எடுத்து இந்த திட்டத்தை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் பயன் முழுமையாக மக்களை அடைவதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அதற்கான பல்வேறு ஆலோசனை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் முழு வடிவம் பெற்ற பின்பு அனைத்தும் உங்களுக்கு மிக மிக விளக்கமாக அது மக்களுக்கும் நாம் எடுத்து சொல்லி அந்த பெரிய இயக்கங்களை தொடங்க வேண்டும். அதற்காக இந்த திட்ட நாளை என்பதை நாம் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் தான் இன்னைக்கு திட்ட நாள். திட்டத்திற்காக பாடுபட்ட மும்மூர்த்திகளுக்கு தான் நாம் இன்னைக்கு புகழ் வணக்கம் செய்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு நமது ஐயா APT அவர்கள் சொன்னது போல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திட்டமிட்டு இதை ஒவ்வொரு பகுதி வாரியாக நடத்த சொல்லணும்.
பிஏபி திட்டம் யாரு விட்டாங்கன்னு இன்ஜினியர் விட்டாங்கன்னு இருக்கு. இதோட வரலாறு நம்ம இளைஞர்களுக்கு போய் சேர்றதில்லை. வந்த தண்ணி தான் பயிராச்சு, பயிர் காய்கறி ஆச்சு, கீரை ஆச்சு, தேங்காய் ஆச்சு, அது சந்தைக்கு போச்சு, அங்க பொருளாதாரம் உருவாச்சு. அதன் மூலமாக இன்னைக்கு கல்விகள் நாம கற்றோம். இன்னைக்கு மாற்று வழியில பொருளாதாரம் தேடிக்கொண்டிருக்கிறோம்னா இந்த தண்ணி தான் அவ்வளவுக்கும் சாத்தியப்படுத்த வரலாறு எல்லாம் நம்ம வருங்கால தலைமுறைக்கு, எதிர்கால தலைமுறைக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அடுத்த ஆண்டு இந்த விழா இங்கு நடக்கும், வேறு இடத்தில் நடந்தாலும் அது மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக நடக்கும். அனைத்து பகுதிகளிலுமே, அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த நிகழ்வை நமது அமைப்பின் சார்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த புகழ் வணக்கத்துக்கான ஏற்பாடுகளை செய்த மேற்கு மாவட்ட செயலர் ஐயா மகாலிங்கம் அவர்களுக்கும், கிழக்கு மாவட்ட செயலர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவர்களை எல்லாம் ஆக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி பணி செய்ய வைத்துக் கொண்டிருக்கும் பொதுச்செயலர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சங்கத்தின் சார்பில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.